கடைசியா என்ன பாத்தீங்க ஞாபகம் இருக்குதா பாப்பேன் சொல்லுங்க பாப்போம். உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்குது. பிரேக் ஆகி வருது. எங்கிட்ட சவுண்டா? இப்போ ஓகே. ஆ. இப்போ இந்த ஓகே. லாஸ்டா நாங்க எது பாத்தீங்களோம்? என்ன தலைப்பு பார்த்தோம்? ஓகே. இப்போ ஓகே. ஆ, இந்த சூறாக்களோட வசனங்கள் ஆயத்துக்கள் வந்து முடியிற மெத்தட். குட் நல்ல. ஹைர். நிப்பாட்டுற ஒரு. ஓகே, அதுல நீங்க தேடி பாத்தீங்களா? என்ன சரி ப்ராப்ளம் இருக்குதா? விஷயங்கள் விளங்கப்படுத்தணுமா தேவை இருக்குதா? ம், இல்ல இல்ல அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த எல்லாத்துக்கும் பார்த்தேன். ஃபத்தஹத்தைன்ல முடிகிறது, ஃபத்தஹ்மத் அலிஃப்ல முடிகிறது. ம், அது 2 ஃபிங்கர்ஸ்ட நீட்டுறதும், அடுத்தது குண்டு தேயில முடிகிறது வந்து ம். சத்தத்துல நிப்பாட்டுறதும், மத்த சுக்குன்ல நோமலா மத்ததெல்லாம் சுக்குன்ல நிப்பாட்டுறது, சுக்குன் சத்தத்துல. நீங்க ஒரு எலுமாறா ஒரு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கம் போட்டு எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு வேற வடிவங்கள் அல்லது வேற மாதிரி நிப்பாட்டுறதுக்கான இடங்கள் ஏதாச்சும் வந்துக்குதா? என்ட கவரேஜ் இஷ்யூவா? ஓ, உங்களோட கவரேஜ் சின்ன இஷ்யூ ஒன்றைக்கு டிலே பண்ற விஷயம் மட்டும் தான் நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு டிலே ஆகி கேட்குது. நீங்க பேசுறது எங்களுக்கு ஒட்டோவா சிஸ்டம்ல கேக்குது. பட் உங்களுக்கு அது நாங்க பேசுறது கொஞ்சம் டிலே ஆகி கேக்குது. இப்போ ஓகே ஹஜ்ரத். நான் வளமையா உட்கார்ற இடத்துல உட்காரல அதுதான். ஆ, ஓகே. சரி. இல்ல இஷ்யூ ஒன்றும் இல்லை, சரியாக முடியும். நான் கடைசியா கேட்ட கேள்வி விளையினா ஓ ஓ அப்படி செஞ்சு பாத்தீங்களா? பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? ஓ நான் நான் தேடி தேடி பார்த்தேன். இல்ல, தேடி நான் பாக்குறது பெரிய ஒன்று சூறால இப்ப ஓ தேடி பாக்குறதுங்கிறது இப்ப நாங்க தந்ததை நீங்க தேடிப்பீங்க. நான் சொல்ல நீங்க ஓத போக்குல உங்களுக்கு ஓ ஒரு ஐடியா ஓ வரமே அப்படி வந்தீங்களா? ஓ இல்ல இல்ல அல்ஹம்துலில்லாஹ் ஈஸியா ஆயிடுச்சு. அத ஓதினத்த இப்ப சரியா தான் ஓதிக்கிறேன். இப்ப விஷயத்த விளங்கி ஓதினேன். குட் நல்ல. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு அந்த சரியான மெத்தட் எப்படின்றது விளங்கி ஓதினேன். ஓகே நல்லா. நாங்க இன்னும் ஒரு புதிய சாப்டருக்கு வருவோம். அஹ், அது ஒரு பகுதி. ஓகே. அதுவும் எங்களுக்கு குறைவான வசனங்களாக ஓதுறதுக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி அந்த பகுதி. இன்றைக்கு மாற அடுத்த பகுதி. சின்ன ஒரு போர்டு வர கொஞ்சம் இருக்கீங்க.
இதுல அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நாங்க வந்தோம் என்றால் எங்களுக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு ஒரு பகுதி தேவையான விஷயத்தை படிச்சுக்கிறோம். ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குது. அதுல இன்னும் ஒரு பகுதியை நாங்க டே பாக்குறது இருக்கிறோம். சரியா? அதுல மூணு விஷயங்கள் எங்களுக்கு ஓதுறதுக்கு தேவை. ஒன்று எழுத்துக்கள உச்சரிப்பும், இரண்டாவது ராகம் என்ற பகுதி, மூணாவது சட்டங்கள் என்ற பகுதி. ஆல்ரெடி நாங்க ரெண்டு பார்த்தோம். அடையாளங்களும் எழுத்துக்களும் தேவைன்னு பார்த்தோம். இங்க அதைத்தான் சொல்றோம். இங்க எழுத்துக்கள் இருக்குது, சட்டங்கள் என்ற ஒரு பகுதி வரும் இன்ஷா அல்லாஹ் பின்னாட. இந்த ராகம் என்ற பகுதியை என்ன செஞ்சு கொள்றங்கிறத நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். என்ன விஷயம் ராகம் என்றால் என்ன விஷயம் என்று இன்றைக்கு முழுமையா அதை பத்தி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தருவோம். நீங்க இன்னும் சில விஷயங்களை ஸ்டடி பண்ணி கொள்றதுக்கு ஓத பழகி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். Right. ராகம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் உண்மையில ராகம்னா என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு முஸ்லீமும் அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரல்ல அவங்க குர்ஆனை ஓத பழகிறது தான் ராகம். செல்ஃபா அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற டோன்ல அவங்க ஓதி பழகிறது. சரியா? ஆனா ராகம் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் ராகத்தை கொடுத்துக்கிறாங்க. நாங்க தான் அதை எடுத்துக்கொள்ளணும். சரி, ராகம்ங்கிறது எப்ப சரியா வரும் என்றால், குர்ஆன்ல நீட்டத்துக்காக தரப்பட்டுள்ள விஷயங்களை நாங்க சரியா ஃபாலோ பண்ணோம் என்றால் எங்களுக்கு ராகத்தை எடுத்துக்கொள்றது ஈஸியாக இருக்கும். ஆகவே நாங்க ஒரு விஷயம் இப்படி சொல்லலாம், நீட்டுதல் என்றது இல்லாம ராகம் என்கிறது வராது. குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும், சில சில இடங்களுக்கு ஏற்ற விதத்துல நீட்டுதலுக்குரிய கால அளவு கூட. சில போது ஒரு 2 அளவுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம். அந்த 2 அளவு நீட்டுறது. அந்த 2 அளவு சில போது 4 அளவுகளாக அதிகரிக்கும். சில போது 6 அளவு என்ற மிக கூடிய அளவுக்கு நாங்க போவோம். இப்படி பல அளவுகோல்கள், பல கால நேரங்களை வச்சு நாங்க நீட்டுறதுங்கிற விஷயங்களை பார்க்கலாம் குர்ஆன்ல. வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் இப்படியான ஒரு சட்ட திட்டங்கள் இல்லை. இந்த அளவுக்கு நீட்டி எல்லாம் ஓதுமென்று சொல்லி. அப்ப குர்ஆன் அந்த ஓதுறது என்கிற அந்த கான்செப்ட் சரியாக இடம்பெறதுக்கு இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு செஞ்சு தந்தீங்க. ரைட்? சரி, இப்ப இதுல பார்ப்போம். இந்த ராகம் அல்லது நீட்டுதல் என்ற கான்செப்ட் குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். எனவே ராகம் என்றது உங்கள்ட்ட இயல்பாக உள்ள ஒன்று. அதைத்தான் நீங்க டெவலப் பண்ண போறீங்க. நீங்க புதிதாக படிக்க போற ஒன்று இல்ல. அடிக்கடி நாங்க ஓதுவோம். எங்களோட ஓதல்ல அடிக்கடி இருக்கிற விஷயத்த நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். ஆனா எழுத்துக்கள் உச்சரிப்புங்கிறது கிளாஸ்ல வந்து புதிதாக நீங்க படிச்சு டெவலப் பண்ண போற விஷயங்கள்ல உண்டு. Right? அப்ப அதுல மிஸ்டேக் வராம பாதுகாத்துக் கொள்றது முக்கியமான விஷயம். பேசுறது கேக்குதானே? ஓ ஓ சரி. அப்ப அடுத்த பகுதிக்கு நாங்க வந்தோம் என்றால், சரி இப்ப இதுல வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட உச்சரிப்பு பாடத்துக்கு நாங்க போற நேரம் முதலாவது பகுதிக்கு இந்த எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதி தானே, அந்த பகுதிக்கு நாங்க போற ஓ நேரத்துல இந்த ராகம்ங்கிறது உங்களுக்கு சில போது உங்களுக்கு சில குழப்பங்களை கொண்டு காட்டும். நீங்க இப்படி யோசிக்கப்படாது அந்த நேரத்தில். அதாவது இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டைம் இப்படி யோசிப்பீங்க. அதாவது நான் ஓதுறேன், எனக்கு சரியாக விளங்குது, ஆனா என்ன உச்சரிப்பு பிழையா வருது என்றால், உங்கள்ட்ட இயல்பா இருக்கிற குரலும் குரலோசையும் எழுத்துக்கள் பற்றிய புதிய பாடமும் ஜாயின் ஆகிற சந்தர்ப்பத்துல உச்சரிப்புகள் சில போது நாங்க நினைச்சு கொண்டு ஓதுறது ஒரு மாதிரியும் ஓத வேண்டிய ஓதல் முறை வேறொரு மாதிரியும் இருக்கும். இது நாங்க அனுபவத்துல கண்ட விஷயங்கள்ல உண்டு. அது நீங்க உங்கள்ட்ட இருக்கிற அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி நீங்க கேட்கிற நேரத்துல தான் அது உங்களுக்கு சில போது சரி செஞ்சு கொள்றதுக்கான சந்தர்ப்பங்களாக அமையும். ஸோ கட்டாயம் டென்ஷன் ஆக தேவையில்லை. அதுக்குரிய விஷயங்களை, பாடத்திட்டங்களை, வசன அமைப்புகளை பிராக்டிஸில் நாங்க பார்க்கறது இருக்கிறோம். சரி, இப்ப இந்த பாடத்துல மத்துங்கிறது நீட்டுதல்ங்கிறது முக்கியமான கான்செப்ட் அப்படித்தானே? அப்பதான் நீங்க ராகத்தை டெவலப் பண்ணிடலாம். இப்ப நீட்டுதல் ஓ பற்றிய ஒரு பேசிக் விஷயம் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீட்டலாம். சும்மா போயிட்டு எங்களுக்கு வாய்க்கு வார மாதிரி நீட்டிட்டு போக இயலாது. இப்ப நீ சொன்னது மாதிரி தான். அப்படித்தான் நாங்க நிப்பாட்டிக்கிறோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு சிஸ்டத்துல நிப்பாட்ட தெரியுது. ஏன்னா படிச்சு இந்த சிஸ்டத்துல எப்படி நிப்பாட்டன்னு ஓ தெரியுது. அதே போல நீட்டுதல் தொடர்பான சில பேசிக்கான விஷயங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். முதலாவது, நீட்டுதல் என்ற அந்த பின்னாம்பெரிய சொல்லுக்கு அரபுல யூஸ் பண்ற சின்ன சொல் மத்து. மத்து மிச்சமே சிம்பிளான சொல். இதுக்கு பின்னால நாங்க மத்து என்ற சொல்ல யூஸ் பண்ணுவோம்.
மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள். மற்ற ரெண்டாக பிரிக்கலாம். மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் 4 அடையாளங்கள் இருக்குது. ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. இந்த 3 மத்துகளும் எங்களுக்கு ஆல்ரெடி பெயரோடு தெரியும். அதே போல மத்தினுடைய எழுத்துக்கள் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், இப்படி முடியுது. சரி, இந்த நீல பாக்ஸ் ரெண்டும், இந்த நீல பாக்ஸ் ரெண்டும் நீங்க எந்த இடத்துல கண்டாலும் பயம் இல்லாம தாராளமாக 2 அளவுக்கு நீட்டி ஓதலாம். ஓத வேண்டும். 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓத வேண்டிய விஷயங்கள் இது. ஓகே. 2 அளவுங்கிறது ஒரு செகண்ட். அப்படி என்றால் ஓ. தனித்து விடப்பட்டுள்ள இவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குர்ஆன்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? கேள்விப்பட்டியா? மத்து மத்து வாஜிபா? மத்து வாஜிப். மத்து வாஜிபுக்கு இப்படி வருமே. ஆ அப்ப சரி, மத்து மத்து ஜாயிஸ். அது ஜாயிஸ். குட், நல்லா. சரி, இப்ப நான் உங்களுக்கு அதுல பேர் ஒண்ணு சொல்லி தரல. இது மத்து ஜாயிஸா, மத்து வாஜிபா, அல்லது வேறொரு மத்தா, நிறைய மத்து 16 வகையான மத்துகள் இருக்கு. இப்ப அதெல்லாம் போட்டு நான் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இந்த அடையாளத்தை கண்டா நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மத்தினுடைய அடையாளம். இந்த அடையாளம் வந்துச்சு என்றால் நான் 6 அளவுக்கு நீட்டி ஓதணும், 3 செகண்டுக்கு நீட்டி ஓதணும் என்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அந்தந்த நேரங்களுக்கு நாங்க விஷயங்களை பார்ப்போம். இப்போதைக்கு நீ பேசிக்கலா ஓத போறது என்ற வகையில இதை நீங்க இப்படியான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். சரி, இவ்வளவுத்தையும் நாங்க படிச்சா எங்களுக்கு குர்ஆன் ஓத இயலுமான்னு கேட்டா ஓத இயலாது. இதை விடவும் ஒரு படி மேல ஒரு சின்ன ஒரு மத்தை பத்தி நாங்க கொஞ்சம் விரிவா படிச்சா மட்டும்தான் எங்களால குர்ஆனை ஓதுறது ட்ரெக்குள்ள நாங்க போகலாம். அதனாலதான் நாங்க இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஆ திருப்பி ஒரு ஓதுங்க. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்க அந்த கேள்வி அவதானிச்சு கொண்டு ஓதும். சரியா? இந்த ஈயாக்க, ஓகே. இந்த ஈயாக்க நீட்டினீங்க. மத்தினுடைய அலிஃப் வந்து அன்னைக்கு ஓ. நீட்டிக்கிறீங்க. ஓ. ஓ. நஸ்தாயினை ஓ. நீட்டிக்கிறீங்க. இந்த நஸ்தாயினையும் இது மூன்றும் நீட்டப்பட்ட ஓ. அளவு சுமாராக ஒரே அளவாக நீட்டப்பட்டுச்சுதா? இது இப்போ ஒதுங்க பார்க்கும். இல்லை. இல்லையா? அப்ப என்ன விஷயம் இது? என்னமோ ம். சம்திங் இதுனா ஓ. ஆ, ஓ. தெரியாது. ஆனா அப்படிதான் பழகிக்கிறோம் நான். சரி, இந்த விஷயத்தை பத்தி ஓ. நான் கொஞ்சம் பேசிக்கொள்ளும். ஏதாவது பின்னுக்கால நிறைய தேவைப்படும் என்ற வகையில. அப்ப நாங்க இதுல இன்னொரு குறிப்பான ஒரு தலைப்புக்குள்ள வரோம். நிறுத்தி ஓதப்படக்கூடிய இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்புக்குள்ள வரோம். நிறுத்தி ஆ. ஓதும் இடத்துல, நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். அதே வசனத்தை நாங்க எடுப்போம். அதே வசனத்தை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவது பாருங்க, வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிக்கணும். பட்டிக்குதா? நிறுத்தி ஓதும் எழுத்து எது? ஓ. நூன். நூன். நூனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூன். லம் அதுதான் நிக்குது. லம்மத்தும் தான் நிக்கி. நாங்க என்ன செய்யறோம்? சுக்குன்ல நிப்பாட்டணும். சுக்கூன்ல நிப்பாட கழிக்கிற. சுக்கூன் செய்யப்படல் என்ற அர்த்தம். ம். நாங்க சுக்கூன் வைக்கிறோம். குர்ஆன்ல சுக்கூன் இல்ல. ம். சரி. ஓ. இரண்டாவது, அதற்கு முன், எதுக்கு முன்? சுக்கூன் செய்யப்பட்ட அந்த நூனுக்கு செய்யறதுக்கு முன். முன் என்ன ஐக்கோணம்? ம். மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு. ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம் மத்து, இந்த அடையாளங்கள்ல உண்டு. அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல கொண்டு வரணும். என்ன வந்து இது? ஏ. சுக்கூன் செய்யப்பட்ட யா. அது ஓ. என்னது? மத்தினுடைய மதனுடைய எழுத்து. எழுத்து. அப்ப ரெண்டாவது கென்செப்டும் இங்க நடந்துக்குது. அப்படித்தானே? இது ரெண்டும் இங்க ஓ. நடந்துக்குது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல சொல்லப்படுற விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதற்கு முன்னைய எழுத்தை, இந்த யாக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது ஐன். ஆயின். என்ன செய்யட்டுமாம்? முன்னைய எழுத்தை 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு, 2 குறைந்தது 2 செகண்ட் என்ன செய்யணுமா? நீட்டி ஓத வேண்டுமாம். ம். இதான் சட்டம். ம். இப்ப கிளியரா? ஓ.
சரி, இதுல வேற என்ன சரி டவுட் இருக்குதா? நான் சொல்லியிருந்த விஷயத்துல இப்ப நீங்க குர்ஆன்ல பேசிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை தான் இப்ப இருக்குது. அப்பதான் அடுத்த சாப்டர் போயிடும், மூவ் ஆயிடும். இது அடுத்த சாப்டர். ஓகே. இதுல பத்தி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒன்று வசனங்கள்ல இறுதியை நிறுத்தி பாருங்க, கட்டாயம். ஓகே. ரெண்டாவது வசனத்துல இடையில ஒருக்கா நிப்பாட்டி பார்ப்போம். இப்ப இதுல நிப்பாட்டி பார்ப்போமே. ஓதி கொண்டு வாரீங்க, உதாரணத்துக்கு சொல்றீங்க, எனக்கு மூச்சு கஷ்டமாயிட்டு, எப்படி நிப்பாட்டுவோம்? இந்த இடத்துல நிப்பாட்டண்டா. இய்யாக ஆ. நஅ்புது வ இய்யாக. ஆ. ஆ, ஏது இடையில நிப்பாட்டுற மூச்சு திணறல் வந்துட்டு நிப்பாட்ட போறோம். இந்த இடத்துல நிப்பாட்டக்கூடிய அமைப்புல இருக்கிறது சுக்குன் செஞ்சு நிப்பாட்டணும். அதுக்கு முன்னால் இருக்கிறது அலிஃப், அதுக்கு முன்னால் இருக்கிற யாவை நாங்கள் நிப்பாட்டணும். இப்போ செகண்ட் செட். இந்த இடத்துல நிப்பாட்ட நேரம் உதாரணத்துக்கு நிப்பாட்டண்டா. ஆ. ஓகே. இய்யாக நஅ்புது. அவ்வளவுதான், தாலுக்கு சுக்குன் தான் நிப்பாட்டணும். ம். அப்படித்தானே? நஅ்புது வ ஓ, ஓ. இய்யாக என்ற அந்த மாதிரி ஓதுலுக்கு போக முடியாது. நிப்பாட்டுனா நிப்பாட்டுற சிஸ்டத்துல நிப்பாட்டலாம், எங்கேயும் நிப்பாட்டலாம். ஆ. உங்களுக்கு இப்படித்தான் வாஜிபல். நீங்க வசனத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, வசனத்துல இறுதியில தான் நீங்க நிப்பாட்டணும் என்று யாருக்கும் கட்டளை போட்டு சட்டம் போட்டு இல்லை. எங்களுக்கு எந்த இடத்துல எங்களுக்கு ஓதல் கஷ்டமாகுதோ, மூச்சு திணறலுதோ, மூச்சு நாங்க இடையில எங்க நிப்பாட்டுறோம்னாலும் சுக்குன்ல தான் நிப்பாட்டணும். அப்படி இல்லையே, நான் படிச்சுக்கிறோமே, அந்த ஒழுங்குல நிப்பாட்டணும். நான் இப்ப உதாரணத்துக்கு ஐயாக்கள் இல்ல, நிப்பாட்டு. வசனத்துல இடையில நிப்பாட்டுறேன்டா, எந்த அடியில நிப்பாட்ட இடத்துல எடுத்து நிப்பாட்டினாலும் நீட்டு சிஸ்டர், சுக்குன். அந்த நிப்பாட்டுற ஒழுங்குமுறை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை பாரு, போயிட்டு பாரு, ஓகே. தலைப்பு எப்படி போட்டீங்கன்னு அப்படி சொல்லி வசனத்திட இறுதியில நிறுத்தி ஓதும் முறைகள் இல்ல, தலை போட்டியும் வசனத்திட இறுதியில அல்லது நிறுத்தி ஓதும் இடத்துல தான் நாங்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றோம். மூணு விஷயம் சொல்லி தெரியுமே. ஓகே. இது இது முடியிறண்டாலும் சரி, இடையிலண்டாலும் சரி, சேம் மெத்தட் ரூல்ஸ் சேம் தான். மெத்தட். நாங்க நிப்பாட்டுறோம்னா அதை நாங்க நிப்பாட்டணும். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு வசனத்தை ஓகே. சேர்த்து ஓத போறீங்க. இப்ப இந்த வசனத்தை நிப்பாட்டல் நீங்க ஓகே. நஸ்தஈனு இஹ்தின சிரான்னு சேர்த்தனையும் சேர்த்து வரணும். இப்ப ஓ. இப்ப அந்த சட்டத்தை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? நாங்க நிப்பாட்டவே இல்லையே. ஓ. அப்ப நிறுத்துதல் என்ற கான்செப்ட் நடந்தா தான் நாங்க சொல்ற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம், அல்லது ஃபாலோ பண்ண இயலாது. அது வசனத்துல இறுதியா இருந்தாலும் சரி, வசனத்து நடுவுல இருந்தாலும் சரி. ஓகே. சரியா? கிளியரா? கரெக்டா அது கிளியரா இருந்து கொள்ளணும், பிறகு ஓ. பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே. நல்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை அடுத்த ஸ்டெப், அடுத்த சட்டத்துக்குள்ள ஃபாலோ பண்ணும். படிச்ச விஷயங்களை பார்த்துக்கோங்களா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே.